ஹாய். கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பாருங்கள். பணியாரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, தேங்காய், பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணுங்க. கார சட்னி எப்பவுமே தேங்காய் கொஞ்சம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். அடுப்பில் ஸ்லோவாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். அப்போ தான் கலர் வரும். எல்லாம் வெள்ளையவே தான் கிடக்கும் சட்னி. நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறமா பணியாரம் அதுக்குன்னு தனியாக மாவுலாம் அரைக்கணும்னு இல்லைங்க. நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கிறோமே அதிலே ஊற்றிக்க வேண்டியதுதான் பணியாரம். மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கணும். பணியாரம் ஊற்றுறதுக்கு நம்ம இட்லி மாவு எப்படி அரைச்சி இட்லி ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி திட்டமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் வச்சு ஊற்றினா தான் நல்லா குண்டாக வரும் பணியாரம். மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டோம்னா தொர்றன்னு ஊற்றினா அது பணியாரம் சப்பையாக போயிடும். பார்க்கறதுக்கு நல்லா குண்டு குண்டாக வராது பணியாரம். பணியாரம் ஊற்றி கொஞ்சம் ஸ்லோவில் வைக்கணுங்க. பணியாரம் ஊற்றுனாக்கா எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா நல்லா முறுமுறுப்பாக வரும் பணியாரம். பாருங்கள், எடுக்க போகிறேன். திருப்பி வரதெல்லாம் காமிக்கிற வீடியோவில் எடுத்துட்டேன் பாருங்கள். கார சட்னி அரைச்சி ரெடி ஆகிடுச்சிங்க. வதக்கத்தை தான் காமிச்சேன், அரைச்சதெல்லாம் காமிக்கிறாரு பாருங்கள். கார சட்னி தாளிக்கும் போது புதினா போட்டு தாளிங்க, கருவேப்பிலை பற்றி சூப்பராக இருக்கும். நீங்களே இதேமாதிரி பணியாரம் ஊற்றி கார சட்னி நான் எப்படி அரைக்கணும்னு எல்லாம் காமிச்சு விட்டேன் பாருங்கள். அதேமாரி அந்த பொருளெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கார சட்னி பணியாரத்துக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தேங்காய் போட்டுங்க. தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் கார சட்னி. அதில் என்னென்ன போட்டுன்ட்டு எல்லாமே இருக்கும் பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.